தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நாங்குநேரி சங்கரெட்டியார் பள்ளியில் ஆசிரியரை கொல்ல மாணவர்கள் முயற்சி செய்திருப்பதாக, தற்போது மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற புறநகர் பகுதியான நாங்குநேரி பகுதின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியால சங்கர் ரெட்டியார் உயர்நிலைப் பள்ளின்னு ஒரு பள்ளி இயங்கிட்டு இருக்குது. இது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி, ஒரு பள்ளி. இந்த பள்ளியில ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்றுட்டு வராங்க. இந்நிலையில 12ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய மாணாக்கர்களை கண்டிச்சிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முறையானபடி மதிப்பெண் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை கொஞ்சம் கண்டிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவங்களை படிக்க சொல்லி ஒரு நிர்பந்தம் கொடுத்துறதா சொல்லி கூறப்பட்ட ஒரு நிலையில அந்த ஆசிரியர் இதுக்கு மேலேயே தங்களை படிக்க சொல்லி கொடுமைப்படுத்தினா, அதாவது இதுக்கு மேல ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்றதோட இல்லாம வாத்தியார், அதாவது அந்த ஆசிரியர் இதே நிலை தொடருமெனில் அவர் தங்களை ஃபைல் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன பண்றாங்க, 4 பள்ளி மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் 4 பேர் என்ன பண்றாங்க, அரிவாளை எடுத்துட்டு ஆசிரியரை கொலை செய்யும் நோக்கில பள்ளிக்கு அருவாளை கொண்டு வர்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுது, அந்த மாணாக்கர்களை பிடிச்சு போலீசார் தரப்புல ஒப்படைக்குது. போலீசார் அவங்க மீது வழக்கு பதிவு செஞ்சு தற்போது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, வள்ளியூர் அப்படிங்கிற ஏரியாலையும் இதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நடந்தது. இதன் தொடர்ச்சியா இன்று பள்ளி மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன தகராறுல ஏறத்தாழ 6 சிறுவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு விஜயநாராயணம் அப்படிங்கிற பகுதியில், அதாவது நாங்குநேரி பக்கத்தில் உள்ள விஜயநாராயணம் அப்படிங்கிற பகுதியில கூட பயின்று வந்த மாணவர் மேல தண்ணி தெளிக்கப்பட்ட வழக்குல ஒரு பையனை கூட சென்ற சக மாணவனே அவனை அரிவாளை வச்சு வெட்டிய நிலையில தொடர்ச்சி அங்க ஒரு பத்து நிலவிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே மாணாக்கர்கள் அவங்களுக்கு இடையில ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சாதியின் ரீதியிலேருந்து ஆட்படாம வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்ட நிலையில கடந்த ஒரு வாரத்துக்குள் ஏற்கனவே பள்ளி மற்றும் பள்ளிகள் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமா 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்குது. இங்க பலர் அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்குது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவகுமார்.